சிறகடி காசு இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜோட கம்பெனிக்காக ஃபேமிலி எல்லாமே ஆடில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சார் வந்து சொல்லுவார். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹிணியும் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எல்லாமே ஒத்துக்குவாங்க. ஆனால் முத்து மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக உனக்காக நான் வேலை செஞ்சால் எனக்கு எப்படி காசு வரும், காசு கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்வார். இது நம்ம கம்பெனிடா, நம்ம கம்பெனிக்கு எப்படி காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பாரு. என்னது நம்ம கம்பெனியா, அது ஓன் கம்பெனிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்வார். உடனே மனோஜ் வந்து சொல்வார், சந்தோஷாட்ட நான் அப்பயே சொன்னேன் இந்த முத்து வரமாட்டான் வேலையை விட்டுட்டு. அவர் கேட்கவே இல்லை. முத்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை எடுத்து போடுவார். உடனே முத்து வந்து அவர் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாரா, இவ்வளோ தூரம் அவர் மதிச்சு கூப்பிடுறாருன்னா வேற என்ன பண்ணுறது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒத்துக்குவார். மீனா பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கு வரலங்க, எனக்கு நடிக்கலாம் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நான் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. உடனே முத்து சொல்லுவார், சரி மீனா வரலையா, நீ வேற ஏதாவது ஹீரோயின் வந்து எனக்கு பொண்டாட்டியாக நடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ் கிட்ட சொல்வார். உடனே வந்து மீனா வந்து யோசிச்சுட்டு இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாரு, நான் கூட ஒரு சீரியல் நடிச்சேன்ல மீனா, அதில் வந்து எனக்கு 1 மணி நேரம் தான் நடித்தேன், அதுக்கே 600 ரூபா கொடுத்தாங்க, இவன் என்னன்னா காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ வேணா கூட நான் சந்தோஷத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ் கிட்ட சொல்லுவார். எனது காசு வேணும்னு அவர்கிட்ட கேட்க புரியா, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், இப்படிலாம் கேட்கக்கூடாது முத்து அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முத்து கிட்ட சொல்வார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. மனோஜ் மட்டும் விஜயா பின்னாடியே போயிட்டு ரூம் டோரை சாத்திக்கிட்டு விஜயாவுக்கு வந்து 10,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, இந்தாம்மா நீ நடிக்கிறதுக்கு பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீ தான் பணம் அவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டியடா, அப்புறம் எப்படி பணம் கொடுக்குற அப்படின்னு, இது என்னோட பணமா, நீ நடிக்கிறதுக்காக உனக்கு மட்டும் நான் பணம் தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. விஜயா வந்து உடனே நினைக்கிறாங்க, பரவாயில்லையே ஒரு நாள் நடிக்கிறதுக்கே இவ்வளோ காசு கிடைக்குதே, இப்போ சார் நடிக்கிறதுக்கே போயிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினைப்பாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 1 நடந்த விஷயம். இதுக்கு அடுத்த ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.